பிரியாணி இஸ் an எமோஷன். அதே மாதிரி இந்த முட்டை பரோட்டா அப்படின்னு சொல்லப்படுற இந்த கொத்து பரோட்டாவும் பயங்கரமான ஒரு எமோஷன். எனக்கெல்லாம் முட்டை பரோட்டா அப்படின்னா என்னோட சைல்டுஹுட்டே என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தின மாதிரி இருக்கும். ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் ரெசிபி என்னன்னு கேட்டால் நான் கண்டிப்பாக முட்டை பரோட்டான்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம அதை கண்ணு முன்னாடி பார்த்துருக்கோம். சாப்பிட போகும்போது, பார்சல் வாங்க போகும்போது அங்கே மாஸ்டர் நின்று முன்னாடி இருக்கிற கல்லில் இந்த கொத்து பரோட்டா போட்டுட்டு இருக்கதை நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். அப்புறம் எதுக்கு அந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. இந்த வெங்காயம், தக்காளி, உப்பு போட்டு வதக்குனதுக்கு அப்புறமா அதை தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும்னு நான் கடைசியாக சொல்கிறேன். கோயம்புத்தூர் சிங்கானூர் பகுதியில் வாழ்ந்த மக்கள் கிட்ட கொத்து பரோட்டா எங்கே நல்லா இருக்கும்னு கேட்டிங்கன்னா 2 கடை சொல்லுவாங்க. ஒன்று நம்ம செல்வண்ண கடை, இன்னொன்று அம்பாள் தேட்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மலர் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல். எத்தனை பேத்துக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. அங்கே சாப்பிட்ருந்தீங்கன்னா காமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அங்கே கிடைக்கிற முட்டை பரோட்டாக்கு லிட்ரலி நான் ஸ்லேவ். வாரத்தில் ஒரு நாள் எங்கள் அப்பா எனக்கு முட்டை பரோட்டா வாங்கிட்டு வருவார் சின்ன வயசில். எப்படா அந்த நாள் வரும்னு காத்துட்டு இருக்க அளவுக்கு டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். சுட சுட கொத்து பரோட்டா போட்டு அதை வாழை இலையில் மடிச்சு தருவாங்க. மடிச்சுட்டுக்கு திறந்து பார்க்குறப்ப அது வாழை இலையோடு சேர்ந்து வெந்து